மறுநாள் காலைல மீனா காஃபி எடுத்து வந்து குடுத்து அத்தைய குடிக்க சொல்றாங்க. அதுக்கப்புறமா மாமா கேட்டாங்க, "இன்னொரு காஃபியா இருக்கு மாமாவுக்கு?" மாமா உள்ள இல்லையா? இல்லையே வாக்கிங் போயிட்டு வந்திருப்பாங்கல்ல. அவரு வருவாரு ஃப்ரெண்டு கிட்ட யார்ட்டயோ பேசிட்டு இருப்பாருன்னு அலட்சியமா சொல்றாங்க. முத்து ஷாக் ஆகி போயிட்டு யார்ட்டயும் சொல்லாம போமாட்டாரு அப்படின்னு. "எதுக்குடா காலையிலயே சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு?" எல்லாரும் வெளிய வந்து கேட்க, அவரு இங்க தான்டா எங்கேயோ போயிருப்பாரு. அப்புறம் மனோஜ் வந்து, "என்ன சத்தம் போட்டுருக்கிறீங்க சும்மா?" அப்படின்னு. "டேய் உன்னால தான்டா" அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அவரு எங்கெங்கேயோ போய் தேடுவாரு. மெத்த மேல தேடுவாரு. அப்புறம் அவர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவாரு. "என்னடா ஆச்சு இப்ப? ஏய் எங்கேயாவது போயிருப்பாரு வந்துருவாரு" அப்படின்னு சொல்ல, "டேய் நீ கம்முனு இரு எல்லாம் உன்னால தான். அவர் இல்லாத இந்த வீட்ல நான் இருக்க மாட்டேன். எனக்கு தெரியாது. இப்ப அவர் வந்தாகணும். நீங்க 3 பேர் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவர தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. லெட்டர் அப்புறமா சாமி கும்பிட போனப்போ லெட்டர் எழுதியிருந்துச்சு. இந்த மாரி "என்னை தேடாதீங்க. நான் தான் போயிருக்கேன். நேரம் வரப்ப நானே வந்துருவேன். தயவு செஞ்சு என்ன தேடாதீங்க. நான் எங்க போறேன்னு சொல்லல. கண்டிப்பா நானே வருவேன். உன்னால தான்டா அவரு வீட்ட விட்டு போயிருக்கிறாரு. அவரு நல்லா இருக்கும்போது அவர் சொத்த பிரிச்சு கேட்டா, பின்ன அவருக்கு இப்படி ஒரு கஷ்டத்த குடுத்தா அவர் எப்படி இங்க இருப்பாருன்னு" சொல்லி மனோஜ் அவங்க அம்மா மனோஜ் கிட்ட சொல்ல, எனக்கு இப்ப அவங்க வந்து எல்லாத்துட்டயும் ஃபோன் போட்டு கேட்குறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னைக்கு எபிசோட் லிங்க் நான் டிஎம் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.